சபையில யாருமே என்னை மதிக்கல, இல்லைன்னா என்னோட கஷ்ட நேரத்துல யாருமே எனக்கு உதவி செய்யல அப்படின்னு புலம்புகிற நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஊழியர்கள் கூட எங்க ஸ்தாபனத்துல அவ்வளவா கண்டுக்கல. ஆனா இத குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஆஹ் மேய்ப்பன்கள் எப்பவுமே தங்களுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறாங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆனா கூலிக்காரனும் அந்த ஆபத்து வரும்போது அவர்களை விட்டு ஓடி போகிறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மெய்ப்பன் அப்படிங்கிற அந்த காரியத்தை பத்தி நம்ம சிந்திக்கும் போது நமக்கு உடனே நினைவுக்கு வருவது யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது தான். தாவீது சவுல் கிட்ட போயிட்டு தன்னுடைய சாட்சிய சொல்றாரு. ஒரு முறை சிங்கமும் இன்னொரு முறை கரடியும் வந்து ஆடுகளை பட்சிக்கிறதுக்காக வந்துச்சு, எடுத்துட்டு போகும்போது அதன் வாய்க்கு தப்பு விட்டு அதை கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரியான மேய்ப்பர்கள் தான் இன்றைய காலத்திற்கு ரொம்பவே தேவைப்படுறாங்க. மேய்ப்பர்கள் அப்படின்னு சொன்னா ஊழியக்காரங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சபையில மேய்ப்பன் ஊழியம் இருக்கிற நிறைய விசுவாசிங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும், அவங்கள கரெக்டான பாதையில வழிநடத்தவும், இடறி போகிற ஆட்களை திரும்பவும் மந்தைக்குள்ள சேர்க்கிற அந்த பொறுப்பும் நிறைய பேருக்கு இருக்கு. சபையின் மூப்பர் அப்படிங்கிற அந்த பொறுப்பை மட்டும் வகிக்கிறது அல்ல, அதையும் தாண்டி ஆத்துமாக்கள் மீது இருக்கிற பாரம், விசுவாசிகள் மேல் இருக்கிற பாரம், தங்களை ஒரு குடும்பமா நினைக்கிற ஒரு மனநிலை தான் இந்த மெய்ப்பனின் அனுபவம். சோ இந்த மெய்ப்பனின் அனுபவம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலத்துல அதுக்காக கிரியை செய்யணும், அதுக்காக ஆண்டவருக்காக மெய்ப்பனாகவே மாறி அவர்கள் தங்கள் ஜீவனையும் பணயம் வைத்து பல ஆத்துமாக்களையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நல்ல மேய்ப்பன் அப்படின்னு இயேசுவுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஏன்னா மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு காலத்துல அழிந்து போகிற இடத்துல இருந்தோம், ஆனால் இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால யாரோ உடைய ஒரு சுவிசேஷத்தினால, ஒரு தியாகத்தினால, ஒரு அன்புனால, இல்லைன்னா அவங்களுடைய அர்ப்பணத்தினால நம்ம இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். இதே போல நம்மளுடைய ஜீவனையும் நம்ம அர்ப்பிக்க வேண்டி இருக்கு. அப்படி அர்ப்பிக்கும் போதுதான் அது நல்ல மெய்ப்பனா நம்ம மாற முடியுது. எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், அதெல்லாம் ஊழியக்காரங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த மனநிலையோட வாழும்போது கண்டிப்பாக நம்ம மெய்ப்பனாக அல்ல, ஒரு கூலிக்காரனாக மாறுகிறோம். சபையில ஒரு ஆபத்து வரும்போது, குடும்பத்துல ஒரு ஆபத்து வரும்போது, தேசத்துல ஒரு ஆபத்து வரும்போது நான் மெய்ப்பனாக நின்று, அது சிங்கமானாலும் சரி, கரடியானாலும் சரி, கண்டிப்பாக அதை அடிச்சு கொல்லுவேன், கொன்னு அந்த ஆடுகளை நான் மீட்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்தா மட்டும்தான் நம்ம இயேசுவின் சுபாவத்தை கத்துக்க முடியும், இயேசுவாக நம்ம மாற முடியும்.